ஹாய் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நேற்று சண்டே அன்னைக்கு வந்து டேக்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க. டேக்ஸ் அப்படின்னா நம்ம வாட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, மருகுன்னு சொல்கிறோம்ல, மருகுக்கு வந்து இங்கிலீஷில் டேகுன்னு தான் அர்த்தம். டேகுன்னு தான் சொல்லணும். வாட்ஸ் வந்து ஒரு ஸ்கின் டிசீஸ் மாதிரி, அது வேறு. வாட்ஸ் வந்து வேறு, அது வந்து பரவும். இது வந்து நம்ம ஒரு 25க்கு மேலேயே நம்ம தாத்தா பாட்டிக்கு இருந்தாலோ இல்லை அப்பா அம்மாவுக்கு இருந்தாலோ நம்மளுக்கு 25க்கு மேலே தான் இது மூக்கு பக்கத்தில், ஃபேஸில், கண் பக்கத்தில், கழுத்தில், அக்கிளில் இதெல்லாம் வந்து டேக்ஸ் தான். ஓகே, இதை வாட்ஸ்ன்னு சொல்ல தேவையில்லை. நான் வந்து இப்போது 1 இயர் ஆயிருக்கும் டேக் ரிமூவ் பண்ணுறது. இந்த ஸ்பாட் பென் வச்சு மோலு டேக்ஸ் ரெண்டுமே, மச்சமும் எடுக்கலாம், மருகும் எடுக்கலாம் இதை வச்சு. சரியா வரவங்களே, நேற்று ரிமூவ் பண்ணேன் ஒருத்தருக்கு. இதுதான் ஜாஸ்தியாக ரிமூவ் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலி 6 இருந்துச்சு அவங்களுக்கு டேக்ஸு. சின்ன சைஸும் இருந்துச்சு, கொஞ்சம் மீடியம் சைஸும் இருந்துச்சு. அவங்களுக்கு ரிமூவ் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு ரிமூவ் பண்ணதை பின்னாடியே வீடியோ வரும் பாருங்கள். என்னோடய கிளைண்ட்ஸ்க்கு தான் இதெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அப்பப்போ வீடியோ போட்டால் தான் எல்லாத்துக்கும் தெரிய வருது. இந்த கிளைண்ட்டும் என்னோடய வீடியோ பார்த்து தான் வந்தாங்க. அதுக்கு வேண்டி தான் வீடியோ அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களே ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். வந்து பண்ணிக்கோங்க என்னோடய கிளைண்ட்ஸ். சரியா, பெயின் ரொம்ப இருக்காது, எறும்பு கடிக்கிற மாதிரி சும்மா லேசாக இருக்கும். நான் வந்து நம் க்ரீம் போட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனாலும் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் அந்த நம் டைம் மீறிடுச்சு. ஒரு டேக் வந்து சம்டைம்ஸ் 20 மினிட்ஸ் கூட எடுத்துரும். அதனால அப்போ மேபி லேசாக எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரே நாள் தாங்கிட்டிங்கன்னா அப்புறம் அந்த இடத்துல கண்டிப்பாக திருப்பி வந்து வராது, வேறு இடத்துல தான் வரும். எடுத்த இடத்துல கண்டிப்பாக வராது. அதுக்கு நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். ஓகே வரவங்களே, வந்து பண்ணிக்கோங்க ஸ்பாட் பென் வச்சு. பாய் ஆல், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உறவுகளே, பின்னாடியே வீடியோ வரும். நேற்று ரிமூவ் பண்ணது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பாருங்கள். அவங்க ஃபேஸ்லாம் காமிக்க வேண்டாம் அப்படிம்பாங்க என் கிளைண்ட்ஸு. அதனால் அதுக்கு மதிப்பு கொடுத்து நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணல. நேற்று பார்லரும் ரொம்ப பிஸியாக இருந்துச்சா, டயர்டாக இருந்துச்சு. சரி, நம்ம தான் எல்லா வீடியோலேயும் வந்துட்டு தானே இருக்கிறோம், அவங்கள மட்டும் வச்சு எடுப்போம் அப்படின்ட்டு அவங்க கழுத்தை பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மட்டும் அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு எடுத்திருக்கேன். பார்த்து என்னோடய கிளைண்ட்ஸ் வந்து பெனிஃபிட் ஆகிக்கோங்க. யாராச்சும் ஆன்லைன் கிளாஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள், சொல்லித்தரேன். டேக்ஸ் இந்த ஸ்பாட் பென் வச்சு எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லித்தரேன். அப்புறம் டைரெக்டாக வந்து வேறு யாராச்சும் பியூட்டிஷியன்ஸ் வந்து இதை அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வாங்க. ஹைட்ரா ஃபேஷியல் கிளாஸ்னாலும் ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுமே எடுக்கிறேன், வாங்க. வீடியோ பார்த்து என்னடா இப்படி புண்ணு மாதிரி ஆயிருக்கே அப்படின்னு நினைக்க வேண்டாம். அது வந்து கருக வச்சு எடுக்கிறது தான். இதில் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, அந்த மருகை வந்து கருக வச்சு மேலே இருக்க அந்த எக்ஸ்ட்ரா ஸ்கின்னு, அது வந்து நம்மளோட ஸ்கின் தான் எக்ஸ்ட்ரா டெவலப் ஆகுது. அதை வந்து கருக வச்சு எடுக்கிற ப்ராசஸ்ஸு. கருகுனோன்னா லேசாக குழி மாதிரி இருக்கும். இப்படி தான் ஆனஞ்சிக்கும் இருந்துச்சு. லென்த்தி வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ஆனஞ்சியோடது ஃபுல்லாக எடுக்கிறதையுமே எடுத்து போட்டிருப்பேன், அதை பாருங்கள். அதுலேயும் இந்த மாதிரி தான் குழி மாதிரி இருந்திருக்கும். அது வந்து இப்போது 2-3 மந்த்ஸ் ஆச்சு. சுத்தமாக அங்கே வந்து இருக்கிற இடமே தெரியல. இருந்துச்சா அப்படின்னு தான் இருக்குது, கிளியராக இருக்குது ஸ்கின்னு. இதுவும் இவங்களுக்கு வந்து ஒரு 15-20 டேஸ்லேயே ஒரு ஒயிட் கலரில் இருக்க மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஸ்கின்னு பேல் ஒயிட் கலரில் இருக்க மாதிரி இருக்கும். பிளாக் மார்க்கெல்லாம் வராது, பயப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 மந்த்ஸ் கழித்து சுத்தமாக இருந்த இடமே இருக்காது. சரியா வரவங்களே, இவங்க வந்து கழுத்தில் அரிக்குதுன்னு சொன்னாங்க. வெயில் காலம் வந்துருச்சுன்னா அந்த டேக்ஸ் வந்து அரிக்குது அப்படின்ட்டு தான் வந்து ரிமூவ் பண்ண வந்தாங்க. வந்து பெனிஃபிட் ஆகிக்கோங்க, பண்ணிக்கோங்க, பயப்பட வேண்டாம்.